ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்க, ஒரு ஏபி சீரிஸோட 6வது உறுப்பு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 12ன்னு. நம்மள என்ன கேட்குறாங்க, அதே ஏபி சீரிஸோட முதல் 11 உறுப்புகளின் கூடுதல். ஓகே, ஸோ அதாவது ஏபி பொறுத்த வரைக்கும் 6th டேர்ம்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஏபிஜிபினா T6. ஓகே, ஸோ T6 வந்து 12. ஸோ ஏபியில் T6னா முதல் உறுப்பு கூட 5 டிஃபரன்ஸ் ஆட் பண்ணும். ஸோ ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, நம்மள என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் 11. அப்போ S11 என்ன? ஸோ ஏபி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஸோ இங்கே எழுதுறேன், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா தான், ரெண்டு ஃபார்மேட்டில் எழுதலாம். அதாவது n/2 இன்டூ a + l. இந்த எல்லை வந்து லாஸ்ட் டேர்ம் தானே, இந்த எல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இன்னொரு ஃபார்மேட்டில் எழுதலாம். அதாவது n/2 இன்டூ 2a + n-1 இன்டூ d. ஸோ இந்த கொஷினில் எல் தெரியாது, அதனால் நாம் இந்த ஃபார்மேட் ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்போ S11. ஸோ n வர இடத்துல 11 போட்டிங்கன்னா 11/2 இன்டூ 2a + n-1 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அப்போ 10d. இங்கே பாருங்க 2a 10d, ஒரு 2 காமனாக எடுக்கலாமா? அப்படி காமனாக எடுத்தா 11/2 இன்டூ 2. அப்போ உள்ள என்னவா மாறிடும், a + 5d. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 11 இன்டூ, ஸோ a + 5dக்கு தான் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6th டேர்ம் 12. ஸோ 11 இன்டூ 12 132 தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.